வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பாஜகவில் அடிப்படை உறுப்பினர் உட்பட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் அண்ணாமலை ராஜினாமா செய்ய உள்ளதாக தகவல். விரைவில் தனிக்கட்சி குறித்த அறிவிப்பை அண்ணாமலை வெளியிட இருப்பதாக எதிர்பார்ப்பு. டெல்லி சென்ற பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலையுடன் பாஜகவின் முக்கிய தலைவர்கள் சமாதான பேச்சுவார்த்தை தோல்வி என தகவல். முறையான முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய பொறுப்புகள் வழங்கப்படும், அமைதியாக இருங்கள் என்று கூறியும் சமாதானம் ஆகாத அண்ணாமலை. ஆறு மாதம் அமைதியாக இருப்போம் என்று கூறியவர்களால் 6 நாட்கள் கூட அமைதியாக இருக்க முடியவில்லை. திருச்சி நன்றி அறிவிப்பு பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய் விமர்சனம். ஆட்சிக்கு சில வாரங்கள் கூட ஆகல. 6 மாசம் அமைதியா இருப்போம்னு சொன்னவங்களாம் 6 நாள் கூட அமைதியா இருக்க முடியல. ஆட்சிக்கு அரை மணி நேரத்திலே ஆரம்பிச்சிட்டாங்க. பாவம், ஒரு கல்யாண வீட்டுல எல்லாம் போய் புலம்பிட்டு இருக்காங்க. நான் சொன்னதெல்லாம் நடக்குதா? 1 by 1 எல்லா புலம்பல்ஸும். இன்னும் கொஞ்சம் கூடுதலாக ஆதரவு தெரிவித்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்று விஜய் ஆதங்கம். எதிர்காலத்தில் அனைத்து தேர்தல்களிலும் தவேக வெற்றி பெறும் என்றும் நம்பிக்கை. 2026ல நீங்க போட்டிருக்கிறீங்க. என்ன ஒண்ணு, இன்னும் கொஞ்சம் அதிகமா ஆதரிச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வந்திருக்கும். பட் பரவாயில்ல, ஃபியூச்சர்ல வரப்போற எல்லா தேர்தலையும் உங்களுடைய முழு சப்போர்ட் என்னால வாங்க முடியும்ன்ற அந்த ஒரு நம்பிக்கை இப்போ என் மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கு. ஏன்னா நீங்க அமைச்சு கொடுத்திருக்கிற இந்த ஆட்சியில எல்லா நன்மைகளையும் நீங்க கண்கூடா பார்க்க தான் போறீங்க அப்படின்ற அந்த கான்பிடன்ஸும் இப்ப என் மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கு. கோட் சூட் போடுவதை சிலர் விமர்சிக்கிறார்கள் என்று முதலமைச்சர் விஜய் காட்டம். நாங்கள் கோட் சூட் போடக்கூடாதா என்றும் கேள்வி. கோட் சூட்லாம் போடக்கூடாதா? அதிகாரம் செய்யறவங்களும் ஆதிக்க சக்திகளும் மட்டும்தான் கோட் சூட்லாம் போடணுமா என்ன? அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் என்ன கலர் கலராவா போட்டு வரேன்? 2 கலர். நம்ம எல்லாரும் மனசு மாதிரியே பிளாக் அண்ட் ஒயிட். எல்லாத்திலும் பிளாக் அண்ட் ஒயிட்டா இந்த விஜய் இருப்பான் அப்படின்னு காட்டுறதுக்கு தான் அந்த கலர். அடுத்து அந்த பிளாக் கூட யாரை குறிக்கும், எதை குறிக்கும்ன்றது நான் சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்லை. அது உங்களுக்கே நல்லா தெரியும். தமிழ்நாட்டில் திமுக தவேக இடையேதான் போட்டி என்று முதலமைச்சர் விஜய் திட்டவட்டம். மற்றவர்கள் யாருக்கும் இங்கு வேலையே கிடையாது என்றும் ஆவேசம். அரசியல் ரீதியா சொல்றேன், 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு இன்னொன்னு ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. இதுக்கு நடுவுல வேற யாருக்கும் எந்த வேலையும் கிடையாது. ஏதாவது இருக்குன்னு சொல்றீங்க? எலெக்ஷனுக்கு முன்னாடியும் அவங்களுக்கு ஒரு வேலையும் இல்ல. இப்ப எலெக்ஷனுக்கு அப்புறம் சுத்தம். தவேகாவின் ஜென்சி பற்றி ஏளனம் செய்வதை நிறுத்திவிடாதீர்கள். நீங்கள் பேசிக்கொண்டே இருப்பதுதான் தங்களுக்கு எனர்ஜி ஃபோர்ஸ் என்றும் முதலமைச்சர் விஜய் பேச்சு. ஏளனமா பேசுறதா நினைச்சு அவங்களுக்கு ஆப்பு வச்சுக்கிறாங்க. திமுக நம்மளை தடுக்க, திமுக நம்மளை எதிர்க்க, திமுக நம்மளை அவமானப்படுத்த அத்தனையும் நமக்கு நன்மையே. பேச்சை பத்தி இந்த கிண்டலும் கில்லியமா பேசிட்டு தானே இருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே என் சைட்ல இருந்து ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், தயவு செஞ்சு நிப்பாட்டிடாதீங்க. தயவு செஞ்சு கண்டினியூ பண்ணுங்க. நீங்க தான் என்னோட எனர்ஜி ஃபோர்ஸ். நீங்க பேசிக்கிட்டே இருங்க. நான் மக்களுக்கு தேவையான நல்லதை செஞ்சுக்கிட்டே இருங்க.
தமிழ்நாட்டில் 50 ஆண்டுகளாக நிலவிய சாதி மத அரசியல் மற்றும் பணம் கொடுத்து ஓட்டு வாங்கும் நிலையை உடைத்திருக்கிறோம். தவேக ஆட்சியில் எந்த பாகுபாடும் இருக்காது, மாநில உரிமையை விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்றும் முதலமைச்சர் விஜய் உறுதி. நாம சிங்கிள் மெஜாரிட்டி வாங்கி எலெக்ஷன்ல 50-60 வருஷமா இருந்த சாதிய உடைச்சிருக்கிறோம், மதத்தை உடைச்சிருக்கிறோம், காசு கொடுத்து ஓட்டு வாங்கறத உடைச்சிருக்கிறோம். மதச்சார்பற்ற கொள்கையில சமரசமே இல்லை. மாநில உரிமைகளை விட்டு கொடுக்கவே மாட்டோம். நதி நீர் உரிமைகளை விட்டு கொடுக்கவே மாட்டோம். சமூக நீதி, சம நீதிய, சமத்துவ நீதிய ஒரு நாளும் விட்டு கொடுக்கவே மாட்டோம். திராவிட மாடல் ஆட்சியில் ஒரு ஊர் விடாமல், ஒரு தெரு விடாமல் போதை கலாச்சாரம் பரவி கிடந்ததாக முதலமைச்சர் விஜய் குற்றச்சாட்டு. மக்கள் நிம்மதியாக வாழும் நிலையை உருவாக்குவேன் என்றும் உறுதி. நான் ஒண்ணு கேட்கிறேன், இந்த மாடல் அரசுன்னு சொல்றீங்களே, அதுல என்ன செஞ்சு வச்சுட்டு போயிருக்கீங்க? ஒரு ஊரு விடாம, ஒரு தெரு விடாம போதை பொருள் கலாச்சாரம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி கொட்டி கிடக்குது. அது அப்பவே இனிஷியல் ஸ்டேஜ் அதை நீங்க கண்ட்ரோல் பண்ணிருந்தீங்கன்னா இத்தனை பெண் குழந்தைகளை, இத்தனை பெண்களை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குமா? எல்லாத்தையும் பண்ணிட்டு பழியை தூக்கி ஏன் மேல போடுறாங்க. நீங்க என்ன பழி நம்ம மேல போட்டாலும் மக்கள் நிம்மதியா வாழக்கூடிய அந்த செயலை கண்டிப்பா இந்த விஜய் செஞ்சுதான் காட்டுவான். தீய சக்தியும் தீர்ந்து போன சக்தியும் பேரம் பேசி தவேக ஆட்சி அமைக்க விடாமல் திட்டம் போட்டதாக விஜய் குற்றச்சாட்டு. இத்தகைய திமுக மக்களிடத்தில் இருந்து தூர சக்தி, பார சக்தியாக, கோர சக்தியாக மாறிவிட்டதாகவும் காட்டம். தீய சக்தியும் தீந்து போன சக்தியும் அதாங்க திமுகவும் மற்றும் பலரும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு திருட்டுத்தனமா யாருக்கும் தெரியாம ஒரு ஓரமா மூலையில உட்கார்ந்துட்டு பேரம் பேசி கூட்டு சேர்ந்து ஆட்சி அமைச்சு கொள்ளையடிக்க திட்டம் போட்டாங்க. திமுக இப்போ தீய சக்தி மட்டும் இல்ல, மக்களை விட்டு ரொம்ப தூரமா போன தூர சக்தி, ஓர சக்தி, கோர சக்தி, பார சக்தி. திமுகவை குறை சொல்வதால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை மக்கள் மறந்துவிட மாட்டார்கள். முதலமைச்சர் விஜயின் திருச்சி பேச்சுக்கு திமுக எம்பி கனிமொழி பதில். இல்லைங்க, அவங்க இன்னைக்கு ஆட்சி பொறுப்பில் இருக்காங்க. அவர்கள் சரியான ஆட்சியை நடத்துவதற்கான வழிமுறைகளை கண்டறியணுமே தவிர திராவிட முன்னேற்ற கழகத்தையே குறை சொல்லிட்டு இருக்கிறதுனால மக்கள் இங்கே நடந்துட்டு இருக்க தவறுகள், இங்கே நடந்துட்டு இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளை எல்லாம் மக்கள் மறந்து விட மாட்டார். கத்தி பேசினா, கத்திப்பட டைலாக் மாடுலேஷன்ல பேசினா பொய்யெல்லாம் உண்மையாகிடுமா என்று முதலமைச்சர் விஜய்க்கு அதிமுக கேள்வி. ஆட்சிக்கு வருவதற்கு முன்னே தவேக நடத்திய குதிரை பேரத்திற்கு அமமுக எம்எல்ஏவின் கையெழுத்து வீடியோவே சாட்சி நம்பர் 1 என்றும் எக்ஸ் பதிவு. இரவல் சக்தியால் கோட்டையில் ஒட்டிக்கொண்டிருக்கும் வாடகை சக்தியை தோற்கடிக்கும் உண்மையான மக்கள் சக்தி அதிமுக மற்றும் பலர் என்று அதிமுக குறித்த முதலமைச்சர் விஜயின் விமர்சனத்திற்கு அக்கட்சி எம்பி இன்பதுரை பதிலடி. திருச்சி விமான நிலையத்தில் முதலமைச்சர் விஜயை வரவேற்றார் மதிமுக எம்பி துரை வைகோ. தவேக கூட்டணியில் இணைகிறதா மதிமுக என்று அரசியல் விமர்சகர்கள் சந்தேகம். திருச்சி விமான நிலையத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜயை வரவேற்றது ஏன்? மதிமுக எம்பி துரை வைகோ விளக்கம். முதல் முறையாக திருச்சிக்கு வர்றதுனால இந்த தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினராக நான் அவரை வரவேற்றேன்.
2026 தேர்தலில் உதயசூரியன் சின்னத்தில் மதிமுக போட்டியிட்டது துரதிருஷ்டமானது என்று துரை வைகோ கருத்து. திமுக கூட்டணியில் தொடர்வதா வேண்டாமா என்பது பற்றி வரும் 27ஆம் தேதி முடிவு எடுக்கப்படும் என்றும் பேட்டி. இரண்டாயிரத்து 26-2027 கல்வியாண்டிற்கான அரசு பொறியியல் மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை பணிகள் குறித்து உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் ஆலோசனை. மாணவர் சேர்க்கையில் முழு வெளிப்படைத்தன்மை கடைபிடிக்கப்படும் என்றும் அமைச்சர் விஸ்வநாதன் உறுதி. மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டுவதை தடுக்க சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்படும். சட்டத்துறை அமைச்சர் CTR நிர்மல்குமார் உறுதி. மேகதாது விளைச்சத்தில் தெளிவாகவே சொல்லியாச்சு. கண்டிப்பாக மேகதாது அணை கட்டுவதற்கான எந்த அனுமதியும் கண்டிப்பாக அதை அனுமதிக்க மாட்டார் முதல்வர். அதற்கு தேவையான அனைத்து சட்டப்பூர்வ நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு தான் வருது. ஒவ்வொரு நாளும் அதற்கான ஃபாலோஅப்பாக முதல்வர் அலுவலகத்திலிருந்து முதல்வர் சார்பாக முதல்வர் முடக்கி விட்டு தான் இருக்கிறார். கண்டிப்பாக மேகதாது அணை கட்டுவதற்கான எந்த முயற்சிகளை எடுத்தாலும் அதை சட்டப்பூர்வமாக தடுக்க அனைத்து முயற்சிகளும் முதல்வர் எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறார். தற்கொலை செய்து கொண்ட அதிமுக நிர்வாகி மகேந்திரனின் குடும்பத்தினருக்கு அதிமுக சார்பில் 55 லட்சம் ரூபாய் நிதி உதவி. அதிமுக நிர்வாகி மகேந்திரனின் மகளின் கல்வி செலவு முழுவதையும் அதிமுக ஏற்கும் என்றும் எடப்பாடி பழனிசாமி உறுதி. மகேந்திரன் அவர்களுக்கு 1 வயது குழந்தையும் இருக்கின்றது. அந்த குழந்தை வளர்ந்து பள்ளிப்படிப்பை தொடங்கியதிலிருந்து கல்வி கற்று முடிகின்ற வரை ஆகின்ற அனைத்து கல்வி கட்டணத்தையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சியே வழங்கும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்து, ஒரு மகேந்திரனை இழந்து வாடும் அவர் குடும்பத்தாருக்கு குடும்ப நலம் நிதியாக 30 லட்சம் ரூபாய் அவர்களுக்கு வழங்கப்படும். அதோடு தஞ்சை கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக 25 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்பதை தெரிவித்து வருகின்றனர். புதிய ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு தாயுமானவர் திட்டம் மூலம் இன்று முதல் பொது விநியோக திட்ட பொருட்கள் விநியோகம். தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள ஸ்டுடியோவில் தனது 83வது பிறந்த நாளை கொண்டாடிய இசைஞானி இளையராஜா. ஏராளமான ரசிகர்கள் குவிந்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். திருச்சி கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் 100% போட்டியிட மாட்டேன் என்று திருமாவளவன் அறிவிப்பு. ஒருபுறம் முதலமைச்சர், மற்றொரு புறம் துணை முதலமைச்சர் என்று தேர்தலுக்கு பின்பு பேச்சுகள் அடிபட்டன. நான் எதற்கும் மயங்கிக் கொடுக்கவில்லை என்றும் விளக்கம். கிழக்கில் கூட நீங்கள் போட்டியிட முடியும் என்றெல்லாம் கருத்துக்கள் சொல்லப்பட்டன. பதவி ஆசை இருந்திருந்தால் உடனடியாக அதற்கு நான் செய்து தந்திருக்க முடியும், இணங்கி இருக்க முடியும். தொடக்கத்திலிருந்து நான் சொன்னேன், கட்சியே அமைச்சரவையில் இடம்பெறாது என்ற முடிவெடுத்த நிலையில் பிறகு இடம்பெறுவது என்று வந்தால் நான் அதற்கு இணங்க மாட்டேன் என்பதை உறுதிபட சொன்னேன். இப்போதும் பல பேர் திருச்சி கிழக்கிலே திருமாவளவன் போட்டியா என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். 100 விழுக்காடு நான் சொல்லுகிறேன், நான் எந்த இடைத்தேர்தலிலும் போட்டியிட மாட்டேன். அதற்கான வாய்ப்பில்லை. அதனை நான் ஏற்கனவே திரு விஜய், தமிழகத்தின் முதலமைச்சர் திரு விஜய் அவர்களிடத்திலே தெளிவுபடுத்தி விட்டேன். ஆணவ படுகொலையை தடுக்க வரும் கூட்டத்தொடரில் தனி சட்டம் கொண்டுவர நடவடிக்கை. சாதி ரீதியான பிரச்சனைகளுக்கு தனியாக காவல்துறை பிரிவு அமைக்க நடவடிக்கை என்றும் சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு பேட்டி. இந்த அரசு இதை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு, அதுக்கான செயல்பாடுகள், அதுக்கான நடவடிக்கைகள் நோக்கி நாங்கள் நகர்வோம். இது குறித்து நாங்கள் மாண்புமிகு முதல்வர் அவர்களிடம் கட்டாயம் இது நாங்கள் எங்கள் துறை சார்ந்து நாங்கள் பேசி அடுத்த கட்டமாக இது என்ன செய்யலாம் அப்படிங்கிறது அவருடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் அடுத்த கட்டத்துக்கு நாங்கள். தூத்துக்குடி ஸ்ரீவைகுண்டத்தில் பெண்ணை ஏமாற்றி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கு.
வேலை வாங்கி தருவதாக கூறி பாலியல் வன்கொடுமை செய்த தவேக நிர்வாகிகள் பாலமுருகன், ஜெயபால் ஆகியோர் கைது. சிவகங்கை சேவுக பெருமாள் ஐயனார் கோவில் தேரோட்டத்தில் தேர் நிலையை அடைந்ததும் தேரடி படிகளை நோக்கி பறந்த 4 லட்சம் தேங்காய்கள். ஹெல்மெட் அணிந்து உடைந்த தேங்காய்களை மூட்டை மூட்டையாக அள்ளி சென்ற மக்கள். சென்னையில் ஏசி புறநகர் ரயில் சேவைகளுக்கு பயணிகள் மத்தியில் குவியும் பேராதரவு. கத்திரி வெயிலால் மே மாதத்தில் இதுவரை இல்லாத அளவிற்கு புதிய சாதனை பதிவு செய்திருப்பதாக தகவல். நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட 22 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தென்காசி, திண்டுக்கல், நெல்லை, கன்னியாகுமரி உள்ளிட்ட 17 மாவட்டங்களில் நாளையும் நாளை மறுதினமும் கனமழை பெய்யக்கூடும். வரும் 7ஆம் தேதி வரை தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். கனமழை காரணமாக தருமபுரி, ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 5000 கனஅடியாக அதிகரிப்பு. ஆற்றில் இறங்கும் போது பொதுமக்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை. கனமழை காரணமாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 4312 கனஅடியாக அதிகரிப்பு. குடிநீர் தேவைக்காக அணையில் இருந்து வினாடிக்கு 1000 கனஅடி நீர் வெளியேற்றம்.